தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என கூறி ஒரு புதிய கட்சி மிக பெரும் வரலாற்று சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் மக்களின் ஆழ்ந்த இடத்தை பிடித்திருப்பதையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றது. இதை பற்றி தெளிவாக விவரிக்கிறது இந்த அரசியல் தொகுப்பு. திமுகவில் இருந்து கருத்து வேறுபாடு காரணமாக விலகி 1972 ஆண்டு அக்டோபர் 17 அதிமுகவை தொடங்கினார் எம்.ஜி. ராமச்சந்திரன். அதன் பிறகு 1977 ஆண்டு அரசியல் வரலாற்றை மாற்றியமைத்து தமிழகத்தில் முதலமைச்சராக அரியணை ஏறினார். கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளில் இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருந்தார். ஆனால் வெறும் 3 ஆண்டுகளில் இந்த இமாலய சாதனையை படைத்திருக்கிறார் விஜய். இதன் மூலம் 1977க்கு பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் நடந்திருப்பது உறுதியாகிறது. திராவிட கட்சிகள் இல்லாத முதல் ஆட்சி 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படுவது உறுதியாகியுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை இடங்களை பிடித்துள்ளது. திராவிட கட்சிகளுக்கு இது வெறும் வாக்குச்சரிவு அல்ல, ஒரு அரசியல் சுனாமி என அரசியல் நோக்கர்கள் வர்ணிக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மாபெரும் வெற்றி மூலம் 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஒரு மாற்று அரசியலின் தொடக்கமாக இது அமைந்துள்ளது. 1967 இருந்து திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளே தமிழகத்தை மாற்றி மாற்றி ஆண்டு வந்தன. இந்த 60 ஆண்டுகால சங்கிலியை உடைப்பது சாத்தியமே இல்லை என்று கருதப்பட்ட நிலையில் விஜய் அதை சாத்தியமாக்கியுள்ளார். முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக விஜயின் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டது எப்போதும் இல்லாத அளவிற்கு பதிவான வாக்கு சதவிகிதமே உணர்த்தியது. எம்ஜிஆரை போலவே அடித்தட்டு மக்களின் ஆதரவையும் குறிப்பாக பெண்களின் வாக்குகளையும் விஜய் கவர தொடங்கியது இன்று வாக்குகளாக மாறியிருக்கிறது. எம்ஜிஆர் அன்று எப்படி தனது முதல் தேர்தலிலேயே முதலமைச்சராகி சரித்திரம் படைத்தாரோ அதே போல 2026 விஜய் முதலமைச்சராவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. எம்ஜிஆருக்கு பின் யார் என்ற கேள்விக்கு இன்று தமிழக மக்கள் தங்களது வாக்குகள் மூலம் விஜய் என்று பதில் சொல்லியிருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். 1977க்கு பிறகு தமிழகம் கண்ட மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக இது வரலாற்றில் பொறிக்கப்படும் என்பது உறுதி.